भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्रा त्रयङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु ओम शांति शांति शांति। ஓம் முண்டகோபனிஷத்தில் முதல் முண்டகம் முதல் கண்டம் 8வது மந்திரத்தில் உள்ள சொற்களினுடைய உட்பொருளை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த மந்திரம் எப்படி பிரம்மம் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்கிறது என்று விளக்குகிறது. பொதுவாக கடவுள் உலகத்தை படைத்தார் என்று நாம் நினைக்கிறோம். அப்போனா ஒரு முறை தான் படைச்சிருக்கிறாரு, நாம் எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருப்பதனால ஏன் உலகத்தை படைத்தார், ஏன் எங்களெல்லாம் படைத்தார், படைக்கிறது கிட்டோம் எனக்கு ஏன் இந்த மாதிரி உடம்பு கொடுத்தார், இந்த ஃபேமிலி ஏன் கொடுத்தார், என்னை ஏன் ஏழையாக படைத்தார் அப்படின்ற எல்லா கேள்வியும் ஏன் 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 வருது. ஒட்டுமொத்தமாக ஒரே கேள்வி, ஏன் படைத்தார். உபனிஷத் அப்படி சொல்லவில்லை, உலகத்தை வெளிப்படுத்தினார் தான் சொல்லுது. எதிலிருந்து தண்ணியிலேருந்து வெளிப்படுத்துகிறார். ஒரு முறை தான் பண்ணினாரா, இல்லை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். நாம் தினமும் திரும்ப திரும்ப காலையில் விழித்து இரவில் தூங்கி காலையில் விழிப்பது போல கடவுளும் தூங்கி விழிக்கிறார். தூங்குவதை பிரளயம் என்றும் விழித்து கொள்வதை நாம் சிருஷ்டி அல்லது படைப்பு என்றும் சொல்கிறோம். இப்போ பலமுறை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு படைப்பும் ஒரு பிரளயத்தில் முடிவடைகிறது, மறுபடியும் ஒரு படைப்பு தோன்றி பிரளயம் முடிகிறது. இது தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அவர் படைப்பது ஒரே பிரபஞ்சத்தை தான். எந்த பிரபஞ்சம் ஆரம்பத்தில் இருந்ததோ, ஆரம்பம் என்று சொல்ல முடியாது, அனாதிகாலம் தொட்டு இருந்து வருகிறதோ அதே தான் மீண்டும் மீண்டும் வருகிறது. அப்போ நாம் எல்லாரும் இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்ததும் இல்லை, இனிமேல் இல்லாமல் போவதும் இல்லை. எல்லாரும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறோம், உடலை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் இறைவனைப் போல அனாதி. இறைவன் யாரையும் தோற்றுவிக்கவே இல்லை. சொல்லப்போனால் இறைவன் தான் நாமாக உலகமாக இறைவனாக இருக்கிறார். அந்த பிரம்மமே தன்னை உலகங்களாகவும் உயிர்களாகவும் அவற்றை நிர்மாணிக்கின்ற பரமேஸ்வரனாகவும் அதுவே இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம படைப்பு என்று சொல்கிறோம். அதனால் யாரும் ஏன் என்னை படைத்தான்னு கேட்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை படைக்கலை, அவர் தன்னை படைத்து கொண்டார். அப்படி என்றால் நான் ஈஸ்வரனா என, உண்மையில் நாம் எல்லாரும் ஈஸ்வரனே. அறியாதனா காலத்திலே நாம் ஜீவனில் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞான விழிப்பிற்கு பிறகு நாம் ஈஸ்வரன் தான் என்று புரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இந்த மந்திரம் முண்டகம் தன்னுடைய போக்கில் சில விஷயங்களை சொல்கிறது. தபசா சீயதே பிரம்ம என்று முதல் வரியில் அந்த கடவுள் பிரம்மம் ஒரு நிலை மாற்றத்தை அடைகிறது. அதாவது உறக்கம் என்கின்ற அந்த நிலையிலிருந்து நம்மை போல உறக்கம்ங்கிற அறியாமை கிடையாது. நாம் உறங்கும்போது அறியாமையில் இருக்கிறோம். விட்சேபங்கள் இல்லை, அதாவது மனங்களுடைய எண்ணங்கள் இல்லை. தூங்கி எழுந்த பிறகும் அறியாமையில் இருக்கிறோம். விட்சேபங்கள் சேர்ந்து கொள்கிறது. விட்சேபங்கள் என்றால் பலவிதமான எண்ணங்களும் அனுபவங்களும் உண்டாகிறது. இரவு போகும்பொழுது அனுபவங்களும் எண்ணங்களும் மறைந்து போகிறது, விட்சேபம் மறைகிறது. ஆனால் ஆவரணம் என்று சொல்லக்கூடிய அந்த மறைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த உண்மை நமக்கு தெரிந்துவிட்டதோ, அந்த மறைப்பாகிய அஞ்ஞானம் நீங்கிவிட்டதோ, அதாவது நான் என்ற சொல்லுக்கு பொருளாகிய ஆத்மா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்று நமக்கு விளங்கிவிட்டதோ, அது முதல் நமக்கு அறியாமையும் நீங்கிவிடுகிறது, விட்சேபங்களும் குறைந்து விடுகிறது. அறியாமையின் காரணத்தினால்தான் நமக்கு விட்சேபங்கள் வருகிறது. ஒரு பொருள் அறியாவிட்டால் நமக்கு அதை பற்றிய குழப்பம் ஏற்படும், அதை பற்றிய புது புது எண்ணங்கள் வரும், பயம் வரும், கோபம் வரும், ஆசை வரும், வெறுப்பு எல்லாம் வரும்.
அது உண்மையில் அது என்னன்னு தெரிஞ்ச பிறகு, அது பிரம்மம் கடவுள்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு அனைத்தும் நீங்கி விடுகிறது. ஒரு பொருள் என்கின்ற உண்மை மட்டும் தெரிகிறது. அந்த உண்மை தெரிந்த பிறகு ஞானியாக இருப்பவனுக்கு தூக்கத்திலும் விட்சேபம் இருக்காது, அஞ்ஞானமும் இருக்காது. அந்த ஸ்தூல அஞ்ஞானம் நீங்கி விடுகிறது. அப்படியானால் அவனுக்கு தூக்கத்திலும் ஞானி தானான, எப்பொழுதுமே ஞானிதான். பிரம்மம் பிரம்மம் தான். இப்போ பிரம்மம் இந்த படைப்பை படைப்பதனால அதுக்கு அறியாமையெல்லாம் கிடையாது, மொத்த அறிவும் இருக்கிறது. இந்த சிருஷ்டியில் என்னென்ன ஒரு பொருள் இருக்கிறதோ, யார் யார் எங்கே இருக்கிறார்களோ, எதை அனுபவிக்க வேண்டுமோ அத்தனையும் அதனுடைய அறிவில் இருக்கிறது. அது வேற, அறிவு வேற அல்ல. பிரம்மமும் அதன் அறிவும் வேறு வேறு அல்ல. பிரம்மம் அந்த அறிவுக்கு நிமித்த காரணமாக இருக்கிறது. அந்த அறிவை பிரபஞ்சமாக வெளிப்படுத்தும் பொறுப்பை உபாதான காரணமாக இருந்து மாயை செய்கிறது. அந்த மாயை பிரம்மத்தினுடைய சக்தி. மாயை என்பது ஒரு தளம், ஒரு பரப்பு அல்ல ஒரு ஆதாரம். அந்த ஆதாரத்திற்கு நாம் பிராணன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அந்த பிராணனானது பிரபஞ்சத்தை நிரப்பி, அதாவது பிரம்மத்தில் தோன்றி பிரபஞ்சத்திற்கு வேண்டிய கட்டுமான அமைப்பை செய்து கொடுக்கிறது. அடிப்படை துகள்கள், இடம், காலம் போன்றவற்றிற்கான அடிப்படையான கட்டுமான அமைப்பை அது தெரிந்ததுனால அந்த அமைப்புக்கு நாம் நாடி என்று பெயர் வைக்கிறோம். அதோடு சஞ்சரிக்கின்ற அந்த ஆற்றலுக்கு நாம் பிராணன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். பிராணனும் நாடியும் ஒரே பொருள்தான். பார்க்கின்ற விதத்தில் அது இரண்டாக தெரிகிறது. நாம் நாடிகளாக பார்த்தால் அது நாடி, அல்லது சக்தியாக பார்த்தால் அது பிராணன். இந்த பிராணன் நாடி என்று இன்றைக்கு சொல்லப்படுகின்ற அந்த கட்டுமானத்தின் அமைப்பிலே இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து அறிவையும் பதித்து வைத்திருக்கிறது பிரம்மம். அந்த அறிவு பதிவு பிராணன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பிராணன் வெளிப்படாமல் பிரபஞ்சமாக தோன்றாமல் இருக்கின்ற நிலையிலே அவ்யாக்கிருதம் என்று பெயர். அந்த அவ்யாக்கிருதம் பிரம்மத்தினுடைய படைப்பு சக்தி. அந்த படைப்பு சக்தி தான் அன்னம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ பிரம்மம் பிரளயத்திலே மறைந்திருக்கின்ற அவ்யாக்கிருதமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை மறுபடியும் வெளிப்படுத்துவேன் என்று அது ஆசைப்படுது. அதற்காக ஒரு தவம் செய்கிறது. தவம் என்பது மனிதனுடைய இந்த பகுலா ஆயாசம் என்று சொல்கிறோம் இல்லையா, உடம்பை வரித்து கொண்டு நாம் தபஸ் செய்கிறோம். பிரம்மம் படியான அந்த தபஸுக்கு அந்த அர்த்தம் அல்ல. தபஸ் என்றால் நினைவு கூறுவது என்று இப்போ நினைத்து கொள்ளலாம். என்னை பாட சொல்கிறாங்க யாராவது ஒருத்தர், ரொம்ப காலத்து ஆச்சுங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பாடினேன், இப்போ என்ன நினைவு இருக்கான்னு தெரியல. இல்லை சார், பரவாயில்ல, 2 வரியாவது பாடுங்க அப்படின்னும்போது நான் அந்த பாடலை மனதிற்கு கொண்டு வருகிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. சென்ற படைப்பில் பிரளயத்தில் மறைந்திருந்த அந்த என்னுடைய பாடல் நான் நினைவு கொண்டு வரும்போது, நானே நினைத்து பார்க்கின்ற போது அதுக்கு தபஸ் என்று பெயர். அந்த தபஸானது முடிவடைந்தவுடன் எனக்கு நானே கேட்கும்படி நான் அதை பாடி பார்க்கிறேன். அது சீயத்தே, அது நிலைமாற்றம். இதுவரை நான் வெறும் ஞான ரூபமாக இருந்தவன் இப்பொழுது நினைவு ரூபமாக நான் மாறுகிறேன். இந்த நிலையிலே பிரம்மமும் அதையே செய்கிறது. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பேன் என்று நினைவு கூறும்பொழுது அதற்கு தபசா என்று பெயர். அதை தனக்கு தானே பார்க்கின்ற நிலையிலே சீயத்தே என்று நாம் குறிப்பிடுகிறோம். அது நாம் பார்க்கும்படி பிரபஞ்சமாகவும் ஜீவர்களாக வெளிப்படும் பொழுது அதற்கு அன்னம் என்று பெயர். ததக அன்னம் அபிஜாயதே. அதிலிருந்து அன்னமாகிய இந்த சூக்ஷ்மமான நிலையில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வெளிப்படுவதாக நிற்கிறது. அன்னம் என்பதை உணவு என்று நாம் வழக்கமாக பொருள் புரிந்து கொள்கிறோம். இந்த இடத்துல நாம் அது அன்னம் என்பதை அடிப்படை கட்டுமான அவ்யாக்கிருதமான நிலை என்று பெறுகிறது. அந்த அன்னமானது எப்படிப்பட்டது என்றால் பிராணனாக இருக்கிறது. அன்னாத் பிராணு. மற்ற ஆச்சாரியர்கள் இது வேறு மாதிரி புறன்படுத்துவாங்க. அன்னம் என்பதை உணவென்றும், உணவினால் பிராணன் நமக்கு உண்டாகிறது என்றும், அந்த பிராண சக்தினால் மனம் வருதுன்னு அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால் தான் அன்றைக்கு ஒரு நண்பர் இது தன்மாத்திரைகளா என்று கேட்டார். ஜீவநிலையில் தான் தன்மாத்திரைகள் என்ற சொல்லலாம் நம்ம பயன்படுத்தணும்.
இது சிருஷ்டி என்பதால் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்பதனால இந்த மந்திரத்தை அன்னம் என்பதை அவ்யாக்கிருத நிலையிலே, தோன்றாத நிலையிலே, பிரம்மம் தனக்கு மட்டுமே அந்த பிரபஞ்சத்தை நினைவு கூறுகின்ற நிலையிலே அதை சீயதே அன்னம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதுதான் அது அபிஜாயதே. அந்த முதல்ல இப்போ சிருஷ்டிப்பேன் என்று அனைத்தையும் நினைவு கொண்டுகிறது. நினைவு கொண்டதுன்னா அதுக்கு வடிவம் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா இனிமேல் அது வெளிப்பட போகுது. வெளிப்படுறது யாருக்காக? பார்க்கறது யார் இருக்க போகிறாங்க? வெளிப்பட்ட பிரபஞ்சத்தில் இருக்க ஜீவர்கள் பார்க்கணும். அப்போ பார்க்கின்ற உலகமும் பார்க்கின்ற ஜீவர்களையும் இது பார்க்கிறது. அப்போ பிரம்மம் என்ன பண்ணுறாரு? ரெண்டு பார்க்குது. ஜீவர்களையும் பார்க்குது, அவர்களுக்கு வேண்டிய அனுபவ உலகங்களையும் பார்க்குது. அதுதான் லோகம்ங்கிறோம். இது பூமி, ஸ்வர்கலோகம், போர்லோகம், ஜனலோகம், தபலோகம், பாதாள லோகம் எல்லாம் நிறைய 7 லோகங்களை நம்ம பார்க்குறோம். அத்தனை உலகங்களையும் பழைய சிருஷ்டியில் இருந்தபடியே அது மறுபடியும் நினைத்து பார்க்கிறது. பழைய சிருஷ்டியில் இருந்த அத்தனை ஜீவர்களுக்கும் மறுபடியும் அவங்களுடைய கர்மங்கள் இந்த சிருஷ்டியில் என்னென்ன அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு. இந்த ஜீவர்களை நாமெல்லாம் ஒருவர். நம்ம போன சிருஷ்டியில் என்ன செயலில் விட்டுட்டு நாம் பிரம்மத்தில் மறைந்தோமோ அதே அந்த எண்ணங்களுடன், ஆசைகளுடன், சம்சாரங்களுடன் புதிய அனுபவத்தை தேடிக்கொண்டு நாம் அடுத்த பிராரப்தத்தை எடுத்துக்கொண்டு வருகிறோம். அப்படி பார்த்தோம்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு பிராரப்தத்தை எடுத்து வருது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு பார்த்தாலும் அது சமஷ்டி பிராரப்தமாயிடும். தனி ஒரு ஜீவனுக்கு வியஷ்டி பிராரப்தமாக. இப்போ நான் பிறக்கிறேன்ற எனக்கு வேண்டிய தாய் தந்தையெல்லாம் வேணும் இல்லையா? நான் சாப்பிட வேண்டிய உணவுகள் இருக்கும். நான் வாழ்நாள் முழுக்க எத்தனை இட்லி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணுங்கிறதெல்லாம் இனிமேல் உண்டாகணும். அதுக்கு வேண்டிய முகாந்திரங்கள்லாம் தேவை. அதெல்லாம் சமஷ்டி பிராரப்தம் பார்த்துக்கும். என்னுடைய வியஷ்டி பிராரப்தம் என்னுடைய வாழ்க்கையை உண்டாக்கும். எனக்கு யார் தந்தை, மாமன், மச்சான், என்னுடைய சுற்றுப்புறம், நான் வாழ்கின்ற ஊர், என்னுடைய தெரு, அங்கே இருக்கின்ற கிருமிகள், நாய் அனைத்துமே சிருஷ்டி ஆகணும். அத்தனையுமே சிருஷ்டி ஆகிறதுனால இது சென்ற பிரபஞ்சத்தினுடைய நினைவைத்தான் பிரம்மம் மறுபடியும் நினைவு கூறுகிறது. புதுசாக எதையுமே சிருஷ்டி பண்ணுறதில்ல. புதுசு இல்லைன்னு சொன்னால், பழசுன்னு சொன்னால், பிரம்மம் எவ்வளோ பழசோ இந்த பிரபஞ்சமும் அவ்வளோ பழசு. பிரம்மத்துக்கு தோற்றமே இல்லை, கடவுளுக்கு தோற்றமே இல்லை. அவர் எப்பொழுதும் இருக்கிறார்னா இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் இருக்கிறது, நாமும் எப்பொழுதும் இருக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கணும். அப்போ 2 பொருளை நம்ம பார்க்குறோம். பிரம்மம் என்பதும் அதனால் வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஜகத் என்பதையும் நாம் 2ஆக பார்க்கிறோம். இது காரணம், இது காரியம். பிரம்மத்திலிருந்து இது தோன்றியதுனால பிரம்மம் தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது, இந்த ஜகத்து தனியாகிடுதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த பிரம்மமே ஜகத்தாக வெளிப்படுகிறது, தன்னையே இப்படி ஜகத்தாக காட்டிக்கொள்கிறது. அப்போ இது யார் பார்ப்பாங்க? பிரம்மம் தான் பார்க்கும். பிரம்மம் எப்படி பார்க்கும்? ஒட்டுமொத்தத்தையும் பார்க்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஆத்மாவாக இருந்து கொண்டு மறுபடியும் இந்த உலகத்தை தனித்தனியாக பார்க்கும். அப்போ 2 விதமான பார்வை பிரம்மத்துக்கு இருக்கிறது. ஒன்று அனைத்தையும் முற்றறிவோடு ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பார்வை, ஏன்னா அது சிருஷ்டிகர்த்தா. அதே பிரம்மம் சிருஷ்டி செய்யப்பட்ட ஜீவர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிரினருக்குள்ளேயும் பல்லி, பூச்சி, கர்மாம்பூச்சி, மனிதன் எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா என்று இருந்து கொண்டு ஒவ்வொரு அனுபவமாக அது பார்க்கும் பொழுதும் அது தனித்தனி முறையிலும் சிறப்பாகவும் விசேஷமாகவும் பார்க்கிறது. அப்போ பார்க்கறது ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. இங்கே நம்ம சொல்கிறோம், நீங்கள் பார்க்குறேன், நான் பார்க்குறேன், இத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறோம். உண்மையிலே பிரம்மம் ஒன்று தான் பார்த்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டிக்கு முன்னும் பார்த்தது, சிருஷ்டிக்கு பின்னும் பார்க்கிறது, சிருஷ்டியின் போதும் பார்க்கிறது. பார்ப்பவன் ஒருவன் மட்டுமே. சர்வ சேத்ரஜ்ஞன் ச அபி மாம் என்று பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார். சேத்ரஜ்ஞம் என்றால் ஒவ்வொரு உடம்பிற்குள்ளும் அறிபவனாக இருப்பவன் நானே, மாம் ச அபி மாம். ஒவ்வொரு சேத்ரஜ்ஞன், ஒரு உடம்பு தோறும் ஒரு சேத்ரஜ்ஞன் இருக்கிறான் இல்லையா? அவங்க உடம்புல ஒருத்தன் பார்க்கிறவன் இருக்கிறான், சரவண உடம்புல பார்க்கிறவர் இருக்கார், ஸ்ரீராம் உடம்புல ஒரு பார்க்கிறவர், பிரதீப் உடம்புல, ரங்கராஜன் உடம்புல எல்லாம் யாரோ ஒருத்தர் பார்ப்பவர் இருக்கிறார். நீங்களெல்லாம் பார்ப்பவன் 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 உடம்பு தோறும் சொல்கிறீங்களே, அந்த பார்ப்பவன் நான் தான் என்று பகவான் சொல்கிறார். சேத்ரஜ்ஞன் சா அபிமாம் சர்வ சேத்ரேஷு பாரத. எல்லா சேத்திரங்களாகிய உடம்புக்குள்ளும் நானே இருக்கிறேன். ஏ பாரதகுமாரா, அர்ஜுனா தெரிந்து கொள்
உன் உடம்பிலிருந்து பார்ப்பவனாக இருப்பது நானே என்று சொல்கிறார். அப்படி பகவத்கீதை ஸ்ருதியின் அடிப்படையில் தான் இந்த உண்மையெல்லாம் வெளிப்படுத்துகிறது. அந்த 13ஆம் அத்தியாயத்தில் நாம் அதை சிறப்பாக அறியலாம். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய கட்டுமான அமைப்பு இந்த பிராணன், அதனுடைய திட்ட அறிவு இங்கே இருக்கிறது. அப்போ அன்னம் திட்ட அறிவாகவும் கட்டுமான அமைப்பு பிராணனும் வந்த பிறகு ஜீவர்கள் தோன்றுகிறார்கள். ஜீவர்களுக்கு உண்டான அடிப்படை கட்டுமானமாகி அவங்கவுங்க சென்ற பிரபஞ்சத்தில் சென்ற இந்த சிருஷ்டியில் எப்படி இருந்தாங்களோ அதே குணநலன்களோட, கோபதாபங்களோட, அறிவோட ஒரு ஐன்ஸ்டைன் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தில் மறுபடியும் பிறக்கிறாருன்னா அவர் போன பிரபஞ்சத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருப்பார், அதே போல் இருப்பார். ஆனால் அங்கு ஒரு நோபல் பரிசு வாங்கி முடிச்சிருக்கிறார். இந்த பிரளயத்தில் இந்த சிருஷ்டியில் மறுபடியும் அடுத்த வேலைக்கு ஆரம்பிப்பார். ஒருவேளை பாரத நாட்டில் பிறந்து ஒரு முனிவராகவோ ஞானியாகவோ இருந்து அந்த வெட்டக்குறை தொட்டகையாக அந்த உண்மை மெய்ப்பொருளை அறிவதற்கு இங்கே பிறக்கலாம். இப்போ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இந்த சிருஷ்டி நடக்கிறது. இந்த சிருஷ்டி எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா அனைத்து ஜீவர்களும் பிரம்மமாயிடணும். அப்படி ஆக முடியுமா அப்படின்னா ஆகாது. அதை பற்றி கவலையெல்லாம் நமக்கு வேண்டாம். முதல்ல நம்ம வேலையை பார்ப்போம். நாம் முதல்ல பிரம்மமாக மாறி இருக்கணும். பிரம்மமாக மாறின பிறகு அந்த பிரம்மத்துக்கு என்ன கவலை இருக்கும்? இந்த சிருஷ்டி செய்யலாமான்ட்டு எப்போவும் செய்துக்கிட்டே இருப்பார். நாம் அதை பற்றிய கவலையை நாம் விட்டுவிடலாம். பிராணன் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுமானத்திலிருந்து மனக என்று சொல்லக்கூடிய ஜீவர்கள் தோன்றுகிறார்கள். ஜீவர்களுக்கு அவருடைய பூர்வ ஜென்ம கர்மங்களெல்லாம் உடனடியாக கொடுக்கப்படுகிறது. அது பேர் சத்தியம் என்று பெயர். ஏது சத்தியம் சொல்கிறாங்கன்னா அது பிழறாதது, தவறாதது அப்படின்னு அர்த்தம். புதுசாக நம்ம பிறந்துட்டோம்னு சொன்னால் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், உண்மையிலே கடவுள் இருக்கிறார் படைச்சார்னு சொன்னால் எனக்கு ஏன் ஊனமாக பிறச்சார், எனக்கு ஏன் குழந்தை இப்படி பிறந்திருக்குது? எத்தனை பெற்றோர்களுக்கு அழகாக குழந்தை பெற்றுக்கணும், அறிவோடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் தவறுதலாக சில சமயத்தில் ஆட்டிச குறைபோடு பிறகுது. அப்போ நினச்சி பார்ப்பாங்க, பகவான் படைக்கிறாரு, ஏன் எப்படி சிருஷ்டி பண்ணுறாரு? இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்துருக்கலாமே, என்னுடைய குழந்தைக்கு ஏன் கொடுத்தார் அப்படின்லாம் நமக்கு அவங்க எண்ணெல்லாம் வருது. இப்போ பகவான் என்னவோ அவருக்கு பாரபட்சம் பார்த்து சில பேருக்கு குறைகளையும் சில பேருக்கு நிறைகளையும் அப்படிலாம் கொடுப்பாருன்னு எதன் அடிப்படையில் அவர் கொடுக்குறார்? போன சிருஷ்டின் அடிப்படையில் நீ எப்படி இருந்தியோ அந்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் உனக்கு தரார். அப்போது இந்த சிருஷ்டியிலுமே கூட நாம் மீண்டும் மீண்டும் பிறக்கும் பொழுது சென்ற பிறவியில் செய்த பாவங்கள் புண்ணியங்களின் அடிப்படையில் தான் நமக்கு இன்னொரு உடம்பு கிடைக்கிறது. அதற்கு பெயர் சத்தியம் என்று பெயர். அப்போ சத்தியம் என்கின்ற நியதியை அவர் உண்டாக்குகிறார். அந்த நியதியின்படி அனைத்தும் நிகழ்கிறது. ஏன் நியதிக்கு சத்தியங்கிறானா, சத்தியம் தப்பாது, எந்த நியதியும் தப்புறதில்லை. இல்லைன்னா நம்ம சயின்ஸில், கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸ்லலாம் ஒரு லாவை சொன்னோம்னா அது எப்பொழுதுமே அது மாறுவதே இல்லை. அந்த குணங்கள் எந்த விதியும் மீறுவதே இல்லை. இத்தனை வோல்டேஜில் இவ்வளோ நடக்கும், இந்த ஆம்பியரில் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்தளவு தான் செய்யும். அதுக்கு மேலே ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணாதுக்கு அந்த காயில் பேர்ன் ஆகிடுங்கிறாங்க. அது பேர்ன் ஆகிடுது, எரிஞ்சு போயிடுது. அது சில சமயத்தில் ஈரம் பட்டாக்கா இந்த மின்சார கசிவு ஏற்படுங்கிறாங்க. இதெல்லாம் நியதி தானே, அதுதான் சத்தியம். திருஷ்டமாக இருக்கின்ற நியதிகளும் சத்தியம். கண்ணுக்கு தெரியாத பாவ புண்ணியங்கள் நமக்கு பலன்களை தருகுது, அது பேரும் சத்தியம். ஒருத்தன் 48 நாள் விரதம் இருந்து ஒரு மண்டல பூஜை செய்து ஒரு ஆசையை சங்கல்பமாக வைக்கிறான். பகவானே இதுக்காக நான் விரதம் விருந்துக்கு செய்கிறேன். அவன் செய்தது செருப்பு இல்லாமல் நடப்பது, கருப்பு துணி கட்டிக்கிறது, மாலையை போட்டுக்கிறது, விரதம் இருந்து ஒரு வேளை சாப்பிடுவது, தினமும் சாமி கும்பிட்றது, இப்படியெல்லாம் செய்கிறான். அவன் கேட்குறதோ ஒரு வீடு கல்யாணம். வீடு கல்யாணம் செய்கிறதுக்கு மேஸ்திரியை பார்க்கணும், கல்யாணம் பண்ணுறது பொண்ணு பார்க்குறதுக்கு மாமனாரை தேடி பிடிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இவன் 48 நாள் கோயிலுக்கு போகிறானே, அதுக்கு என்ன பயன் அப்படின்றால் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது. இந்த 48 நாள் விரதத்தில் அவன் உண்டு பண்ணுவது புண்ணியம் என்கின்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அந்த சக்தி இவன் மனசில் எதை சங்கல்பிக்கிறானோ அந்த சங்கல்பத்தின் மீது பாய்ந்து அதற்குண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த ஒரு நியதியும் இருக்குது இல்லையா? ஃபிசிக்ஸ் லா மாதிரி, கெமிஸ்ட்ரி லா மாதிரி, பயாலாஜிக்கல் லா மாதிரி, சைக்கலாஜிக்கல் லா மாதிரி நமக்கு கண்ணு தெரியாத அதிர்ஷ்ட லா என்று ஒன்று இருக்கிறது. அந்த நியதிக்கு அதுக்கு பேர் அபூர்வதா என்று பெயர். அபூர்வம் என்று அதுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு நியதி, யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நியதி. ஆனால் அதுவும் கூட எம்மி பிசகாமல்
எப்பொழுதும் தவறாமல் செய்வதனால் அதற்கு சத்தியம் என்று பெயர். அப்போ ஜீவனையும் படைத்து சத்தியம் என்ற நியதியும் நிர்மாணம் செய்கிறார்னா அப்போ எப்படி அறிவு கர்த்தா இருக்க முடியும்? அதனால் பிரம்மம் அறிவு சுரூபமாகவும் இருக்கிறது, பிராணன் மூலம் கட்டமைப்பாக கொடுத்து உடம்பையும் கொடுக்கிறது. இதிலிருந்து நம்ம என்ன சொல்கிறோம், மற்ற எல்லா மதங்களிலுமே கடவுள் வேறு உலகம் வேறுங்கிறோம். இங்கே அப்படி இல்லை. கடவுளுடைய அறிவு தான் இங்கே இருக்கின்ற நியதிகள், கடவுளுடைய உடம்பு தான் இந்த பிரபஞ்சம். கடவுளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் என்று சொல்வதெல்லாம் கடவுளைத்தான் நாம் குறிப்பிடுகிறோம். கடவுளுடைய உபாதான காரணமும் கடவுளுடைய நிமித்த காரணமும் நம்மிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மிடம் இருக்கின்ற அறிவும் பொருளும் பகவானுடையது. உங்களுடைய இருக்கின்ற அறிவும் பொருளும் பகவானுடையது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பிரபஞ்ச பொருட்களும் அது அறிவுடன் செயல்படுவதும் அவரே என்று நாம் பார்க்கணும். அந்த சத்தியம் என்ற அந்த அபூர்வம் தோன்றிய பிறகு அனுபவ உலகங்கள் தோன்றுகிறது. யார் யாருக்கு என்னென்ன பிறப்பு வேணுமோ அவங்க தெரு, வீடு, பிரபஞ்சம், கழனி, சொத்து, பொத்து எல்லாமே அது சிருஷ்டியில் உண்டாகிடுது. உண்டான உடனே ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய கர்மங்களை செய்ய ஆரம்பிச்சிடறான். விடுவாரா? உடம்பு கொடுத்தாச்சு, ஆசையும் ஏற்கனவே போன பிரபஞ்சத்தினுடைய பிரளயத்திலேருந்து தோன்றிச்சு, விட்ட இடத்துலேருந்து அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. பூச்சியாக பிறந்தால் பூச்சியிலேருந்து என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. செடியாக இருந்தால் செடியாக இருந்து என்ன செய்யணுமோ செய்வாங்க. பாதாள லோகத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தேவலோகத்தில் தோன்றியிருந்தால் அந்த போன பிரளயத்தில் தேவலோகத்தில் இருந்தால் இந்த பிரளயத்தில் தேவலோகத்தில் இருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த நிலைக்கெல்லாம் போக முடியும். அப்போ அவர்கள் எங்கெங்கே இருந்தார்களோ அங்கங்கே எடுத்து இருந்து கொண்டு அவர்கள் காரியத்தை செய்கிறார்கள். அந்த கர்மங்களும் அதனால் உண்டாகின்ற புண்ணியங்களும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. ஸோ இந்த புண்ணியங்களெல்லாம் முடிவடையும் பொழுது சமஷ்டி புண்ணியம், எல்லாருடைய பாவ புண்ணியம் சமஷ்டியும் ஓரளவு ஓயும் பொழுது, பிராரப்தம் ஓயும் பொழுது பிரளயம் ஏற்பட்டு பிரம்மம் தன்னுடைய பழைய நிலைக்கு சென்று விடுவார். மறுபடியும் தபசா, அப்புறம் அன்னம் இப்படின்னு வரும். ஸோ இது ஒரு சிருஷ்டியை ரொம்ப அழகாக முண்டகம் நமக்கு விளக்குகிறது. இதை சென்ற வகுப்பிலும் நம்ம விரிவாக பார்த்தோம். 9வது மந்திரம், யஹ சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூபம் அன்னம் சஜாயதே. இந்த பிரம்மத்துக்கு யஹ அப்படின்றோம். யஹன எந்த ஒன்று போன மந்திரத்தில் படித்த அந்த ஒன்று அவர் தான் சர்வஜ்ஞன். ஞ என்றால் அறிவு, சர்வம் என்றால் அனைத்தும். அனைத்தும் என்ன? பிரபஞ்சம், ஜகத் முழுவதும். இனிமேல் ஏதாவது ஒரு நெபுலா கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்குது, அங்கே வேறு ஏதோ ஒரு ஒயிட் ஹோல் இருக்குது, டார்க் மேட்டர் இருக்குதுன்னு சொன்னான்னா அதையும் கூட நமக்கு இப்போ தெரியும், ஆனால் அவருக்கு அப்போவே தெரியும். அதனால் அவர் சர்வஜ்ஞன். கடலுக்கு கீழே புதுசாக ஒரு உயிரினை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு ஆழத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு நமக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் அந்த சிருஷ்டி பண்ணது அவர் தான். இப்போ அந்த பொருள் நாம் கண்டுபிடிக்குமோ அறிந்தோ அறியாமலோ இனிமேல் அறிய வேண்டியதோ இனிமேல் புதுசாக வர வேண்டிய ஒமிக்ரான் மாதிரி வைரஸ் மாதிரி இன்னொரு வைரஸ் வந்தாலும் கூட அந்த அறிவும் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் பேர் சர்வஜ்ஞம். சர்வம் என்பதை அப்படி புரிஞ்சுக்கணும். அனைத்தும் தான் நம்ம சர்வமும் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அந்த கூட்டத்துக்கு வேண்டியவங்களாம் வந்தாச்சான்னு அர்த்தம். கட்சி அலுவலகத்தில் எல்லோரும் வந்தாச்சான்னா இந்த ஓட்டு போடுறதுக்கு வேண்டியவங்களாம் வந்தாச்சான்னு அர்த்தம். அதில் பந்தல் கட்டுறவர், இப்போ வாழை மரம் கட்டுறவர், சமையல் பண்ணுறவர் நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாருங்கிறது அவங்க அடங்க மாட்டாங்க. ஒரு கல்யாண வீட்டில்னு சொல்லும் பொழுது வகுப்பறையில் டீச்சர் எல்லாம் வந்தாச்சான்னு சொன்னால் அவருடைய கிளாஸுக்கு வேண்டிய 30 ஸ்டூடெண்ட் வந்தாச்சான்னு அர்த்தம். காலேஜில் இருக்கிறவங்க அத்தனையும் வந்தாதா, பியூன் வந்துட்டாரா, இல்லை மரம் செடி கொடியில் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் வந்தாச்சா, அதெல்லாம் இல்லை. அப்போ நம்முடைய அறிவு எல்லாம்னு சொன்னாலே ஒரு லிமிட்டெட், ஒரு சார்புடையதாக, ரிலேட்டிவாக தான் இருக்குது. இந்த சர்வங்கிறது அப்சல்யூட். இது கற்பனையிலோட நம்மளால் பார்க்கவே முடியாது. இருப்பது, கேட்டது, கேட்காதது, அறியாதது, இன்னும் வரப்போவது, பூத யட்ச பவ்யம், இதுவரையும் பிறந்தது, இனிமேல் பிறக்கக்கூடியது அத்தனையுமே அறிபவராக இருப்பவர் தான் அந்த பிரம்மம். சர்வஜ்ஞ, சர்வவித் அப்படின்னு போடுது. ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான். முற்றறிவு, இது முற்றறிவு. இது பொது ஞானம், இது விசேஷ ஞானம்.
இது பொது, இது விசேஷம். அல்லது பொது, இது சிறப்பு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். பொதுன்னு தான் அங்கேயே சொல்லுவாங்க, சாமானியம்னு அர்த்தம். இப்போ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு ஞானி அல்லது ஒரு தங்கத்தில் வேலை செய்யக்கூடிய தங்க வேலை செய்பவர் தங்கத்தை அறிவார். இனிமேல் உண்டாக்கக்கூடிய நகைகளையும் அவர் செய்யும் பொழுது அறிவார். இது வரைக்கும் அந்த தங்கம் என்னென்ன உருவம் எடுத்ததுன்னு அவருக்கு தெரியாது, அந்த தட்டானுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு என்ன தெரியும்? இந்த தங்கம் எங்களை கொடுத்துருக்குறாங்களே, இது 200 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்தது, எதுவோ இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க பாட்டனார் வாங்கி இந்த நகை இவங்ககிட்ட கொடுத்தா அவங்க உருக்கி இன்னொன்று பண்ணும். அப்போ அந்த தங்கம் எத்தனை முறை எத்தனை நகைகளாக மாறி மாறி வந்திருக்குது. இன்றைக்கி எங்கையில் வந்திருக்கு. அவர் என்ன அறிகிறார்? இந்த தங்கம்தான் கடந்த 5000 வருடங்களாக 300 வகையான நகைகளாக உருமாறி வந்திருக்கிறது அப்படின்னு தெரியவாருமா. எந்த நகைன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு அறிவு இருக்குது, இந்த தங்கத்திற்கு இதற்கு முன்னாடி பல பிறவிகள் இருந்தது, பல விதமான வடிவங்களை எடுத்தது. இனிமேலும் இந்த நகையை செய்து கொடுத்தா இந்த அம்மா எடுத்துகிட்டு போய் ஒரு 10 வருஷம் தான் போடுவாங்க. அப்புறம் மகளுக்கு கொடுக்கும்போது இந்த ஃபேஷன் ரொம்ப ஓல்டாக இருக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தை என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லை என்னுடைய பேரங்கிட்ட கொடுப்பாங்க. அவனை இதே தங்கத்தை என்ன பண்ணுவான்? வேறு ஒன்றாக செய்வான். தங்கம் மாறுவதே இல்லை, நகைகள் மாறிக்கொண்டே. அதில் பூதம் எச்ச பவ்யம் அத்தனையும் அடங்கியிருக்குது. அப்போ தங்கத்துக்குள்ள தங்கத்தை அறிந்தால் தங்கம் அடைந்த அனைத்தையும் அறிந்ததாகவும் இனிமேல் அடையப்போகிற வடிவங்களை அறிந்ததாகவும் ஆகும் இல்லையா? அந்த விதத்தில் அந்த தட்டான் அல்லது ஒரு ஞானி இந்த பிரம்மம்தான் இதுவரை இருந்த அத்தனை சிருஷ்டிகளுக்கும் காரணமாக இருந்தது, இனிமேல் வரப்போகிற சிருஷ்டிகளுக்கும் அதே பிரம்மம் தான் காரணம். அந்த பிரம்மம் சத்தியம் ஞானம் அனந்தம் என்று தெரிந்து கொள்கிறான் இல்லையா? அந்த அறிவு சர்வஜம். அனைத்தும் காரணமும் எது காரணத்தை அறிந்த அறிவு, காரண அறிவு சர்வஜம். இது நம்மலாம் இப்போ இந்த உபதேசத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நீங்கள் எத்தனை கோடி பொருள் கொண்டு வந்து எங்கிட்ட காட்டினாலும், தேவலோகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா கூட உடனடியே நான் ஒரே வார்த்தை சொல்வேன், எல்லாம் பிரம்மம்னு. இல்லைங்க, இது பாரிஜாத மலர் கிருஷ்ணன் சத்யபாமாவுக்காக அவர் மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்த அந்த பூவை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் என்னங்க, அதுவும் பிரம்மம் தான். இங்கே பூமியிலேருந்து ஏதாவது ஒரு ஒரு பழைய பொருளை கொண்டாந்து, செருப்பு பிஞ்சு போன ஒரு பொருளை கொடுத்து இது பாருங்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் பிரம்மம். யார் ஒருவனால் அனைத்து சிருஷ்டிகளும் எதெல்லாம் அறியப்படுகிறதோ அனைத்துமே பிரம்மம் என்று அறிகிறானோ அந்த ஞானத்திற்கு பெயர் சர்வஜம். சர்வவித் என்றால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அறிவது. இப்போ தங்கத்தை அறிவது மட்டும் இல்லை, இந்த தங்கம் எடுத்த அத்தனை உருவங்களையும், இப்பொழுது எடுத்திருக்கிற உருவத்தையும், இனிமேல் அது எடுக்கின்ற அனைத்து உருவத்தையும் மொத்த முடிவாக தெரிந்து கொண்டிருப்பது அத்தியந்த ஞானம். அது சர்வவித். இது ஞானிகளுக்கு கிடைக்காது. அதனால் நம்ம பிரம்மம் ஆகிட்டோம், ஞானத்தினால் பிரம்மம் ஆகிட்டோம்னா சர்வஜனாக இருக்கலாம், ஆனால் சர்வவித்தாக இருக்க முடியாது. ஏன் சர்வவித்தாக இருக்க முடியாது? ஏன்னா இன்னும் நீ உடம்பில் இருக்கிற, நீ உடம்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரம்மமாக இருப்பதனால இந்த உடம்பின் வழியாகத்தான் உங்களால் அறிய முடியும்ன்றதுனால உங்கள் உடம்புக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் அறிவோடு தான் நீங்கள் அறிய முடியும். ஆனால் ரஷ்ய அறிவு உங்களுக்கு கிடைக்காது, மலையாள அறிவு உங்களுக்கு தெரியாது போகக்கூடாது. அப்போ உங்கள் அந்த புத்தியிலும் மனசிலும் இருக்கின்ற வழியாக அந்த பிரம்மம் பார்க்கும் பொழுது அது சர்வஜத்தை வேண்டால் உணரலாமே தவிர சர்வவித்தாக இருக்க முடியாது, ஒரு அல்ப ஞானத்தில் தான் இருக்க முடியும். அதனால் ஞானி பிரம்மங்கிறாரு, அவர் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிவிடுவாரா அப்படின்னா, அவர் சிருஷ்டி பண்ணாருன்னா அவர் இந்த கை காலை வச்சுட்டு எப்படி சிருஷ்டி பண்ணுவார்? அவரால் எப்படி முடியும்? அந்த பிரம்மம் மனித உடம்புல இருந்து எப்படி சிருஷ்டி பண்ண முடியும்? பிரம்மமாக இருந்தால்தான் சிருஷ்டி பண்ண முடியும். பிரம்மம் உடம்புக்குள்ளே இருந்துட்டு மனதாகவும் புத்தியாகவும் இருந்து எப்படி சிருஷ்டி பண்ண முடியும்? இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஞானத்தினால் நான் பிரம்மம் என்று அறிந்து கொண்டு பிரம்மமாக வாழ்கிறேன் என்றால் பிரம்மம் செய்வதெல்லாம் நான் செய்வேன்னு அர்த்தம் இல்லை. அப்படி நீ உண்மையாலே ஞானியாக இருந்தால் பிரம்மம் செய்கிறதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லலாம்,
சொல்லலாம் இல்லையா? என்ன பிரம்மம் தானே? இல்லையே, நீங்கள் தானே பிரம்மம் தான் இந்த உடம்பாக இந்த செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இந்த அமெரிக்க ஜனாதிபதியாக மாறணும், நீ மாற்ற முடியுமா? நீ மாறுவியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, நான் எதுக்கு மாறணும்? அந்த ஜனாதிபதியை நான் தான். அப்படியா? சரி, நீ பிரம்மம்னு சொல்கிற, இந்த ஆழ்கடலில் போயிட்டு அந்த முத்தை எடுத்துகிட்டு என்னால் காட்ட முடியுமா? எதுக்கு நான் காட்டணும்? நான் தான் அந்த முத்தே. நான் எதுக்கு உன்னையேனா போய் பார்த்துக்க, நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த ஞானத்திற்கு சர்வஜம்னு பெயர். சர்வவித்தாக, இது பழைய பேருக்கு இந்த மாதிரி இந்த சந்தேகம் வரும், ஒரு ஞானி சர்வவித்தாக இருப்பாரான். அதனால தான் 2 வார்த்தையும் இந்த முண்டக மனுஷன் பயன்படுத்துது. இல்லைன்னா சர்வஜனே சொல்லிட்டு போயிடும். பகவானும் ஒரு இடத்துல ஞான விஞ்ஞானம்னு சொல்லுவார். அந்த இடத்துல வேறுபாடு இருக்கிறது. ஞானமும் விஞ்ஞானம் ஒன்று தான். ஏன் பகவான் ஞான விஞ்ஞானம்னு சொல்கிறார்ன்றதை நம்ம அப்போ பார்ப்போம். எஸ்ய ஞானமயம் தபக, அதனுடைய அந்த பிரம்மம், இந்த சர்வவித்து சர்வஞாக இருக்கக்கூடிய அதனுடையது, அது எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? பிரம்மம் ஞானமயமாகத்தான் இருக்க முடியும். ஞானமயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மயம் அப்படிங்கிறத நம்ம பல பொருளில் நம்ம புரிஞ்சுக்கலாம். மக்கள் கூழிக்கிறாங்க, அந்த திருவிழாவில் இருக்கிறாங்கன்னா ஒரே ஜனமயமாக இருக்குது, மக்கள் மயமாக இருக்குது அப்படிங்கிறோம். ஒரு துணி கடையில் இப்போ பார்க்கும்போது இங்கே பட்டு மயமாக இருக்குது, தங்க மயமாக இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குதுங்கிற அர்த்தம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, அவன் உடம்பு அப்படியே தங்கமாக மாறிடுச்சுன்னு அவன் தங்க மயமாயிட்டான், அது விகாரம். இன்னொன்று பிராச்சுரியம், அது நிறைஞ்சிருக்குது. அப்போ பிராச்சுரம்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கிறது, விகாரங்கிற ஒரு பொருளும் இருக்கிறது, அல்லது அதுவாகவே ஆகிவிடுவதும் இருக்குது. அன்னமயம் அப்படின்னா, இந்த உடம்பு அன்னமயம்னா நான் சாப்பிட்ட உணவெல்லாம் உடம்பாக மாறிவிட்டது. இந்த உடம்பு அன்னத்தினால் தோன்றினால் அது அன்னமயம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அன்னத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் என் உடம்பில் இருக்குது. அன்னம்னா சாப்பிட்ட பொருள் எல்லாம். அப்படி ஞானமயம் அப்படின்றது பிரம்மம். எஸ்ய ஞானமயம். இப்போ ஞானமயத்துக்கு, ஞானமயமாக இருக்கின்ற பிரம்மத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஞானமயத்துக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டோன்னு வைங்க. நாம் ஒரு உருவத்தை அந்த பிரம்மத்தை கொடுத்துட்டு வைங்க. உருவத்தை நான் பார்ப்பேன் இல்லையா? அப்போ பார்க்கும்பொழுது என்ன ஆகுது? ஞானமயமாக இருக்காது, அது பொருளாயிடும். அப்போ ஞானமயம் எப்போதுமே எப்படி இருக்கும்? சப்ஜெக்டாக தான் இருக்கும், ஆப்ஜெக்டாக இருக்காது. ஆப்ஜெக்டாக இருக்கவே முடியாது. ஆப்ஜெக்ட்னா புறப்பொருள், சப்ஜெக்ட்னா அகப்பொருள், பார்ப்பவன். ஞானமயம் என்பது எப்பொழுதும் அறிவாகவே தான் இருக்குமே தவிர அறியப்படும் பொருளாகவே ஆகாது. அப்படின்னா பிரம்மத்தை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு அர்த்தம். ஏன் பார்க்க முடியாதுன்னா, அது பார்ப்பதாக இருப்பதால பார்க்க முடியாது. ஓ, பார்ப்பதாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது பார்ப்பவனாக இருக்க முடியாது, அது பொருள் ஆகிடும். அதனால் அந்த ஞானமயத்திற்கு, சரி, இப்போ ஞானமயத்துக்கு இடம் வேணுமா? ஞானமயத்துக்கு தான் உருவம் இல்லையே. ஒரு பொருளுக்கு உருவம் இருந்தால் தானே அதுக்கு இடத்த அடைச்சிக்கும். உருவத்தை இடத்த அடைச்சிக்கிறதுனால கொஞ்சம் இதை வச்சுக்கணுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க. பஸ்ஸில் கூட இடம் கேட்குறோம், இந்த உருவம் நமக்கு இருக்கிறதுனால. இடம் என்பதே உருவம் இருப்பதற்கு தான் இடம் தேவை. உருவம் இருந்துடுச்சுன்னு சொன்னால் இடம் மட்டும் இல்லை, காலமும் உண்டாயிடும். ஏன்னா அது இங்கேருந்து அங்கே போச்சு, எப்போ போச்சு கேட்கும்போதே நம்ம காலத்தை சொல்லிடுறோம். இங்கே தானே பார்த்தேன், அது நேற்று, இன்றைக்கி இங்கே இருக்குது. அப்போ பொருள் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன வரும்? இடமும் உண்டாயிடும், காலமும் உண்டாயிடும். காலமும் இடமும் சேர்ந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த பொருளுக்கு மாற்றமும் தவிர்க்க முடியாது. ஏன்னா இடத்துல இங்கேருந்து அங்கே மாறும், அங்கேருந்து இங்கே மாறும். இங்கே இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இது மாறணும், அங்கே போனவன சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாறணும். இதனால் அந்த சூழ்நிலையும் மாறும். அப்போ பொருளால் காலமும் மாறுது, இடமும் மாறுது. இடத்தால் காலமும் மாறுது, பொருளும் மாறுது. காலத்தால் பொருளும் இடமும் மாறுது. இந்த மூன்றுமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒன்று. இந்த கால இட பொருள் சம்பந்தமான ஒன்று எப்படி ஞானமயமாக இருக்க முடியும்? இருக்க முடியாது.
அப்போ ஞானமானது காலத்திற்கும் அப்பாற்பட்டதாகவும் இடத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் பொருளுக்கும் அப்பாற்பட்டதாகவும் தான் இருந்தாகணும். அதனால் ஞானமயங்கிறத தயவுசெய்து இப்படி நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஞானமயம் எங்கேயாவது ஒரு கேள்விப்பட்டோம்னா உடனடியாக நமக்கு தெரியணும் இது காலத்திற்கும் இடத்திற்கும் பொருளுக்கும் அப்பாலானதுன்னா அதுக்கு நாலாவது ஒரு பொருள் அப்படின்னு நினச்சக்கூடாது. இத்தனையும் அதுதான் சிருஷ்டி பண்ணுவது, அத்தனையும் அறிவது அர்த்தம். அப்போ அறிவதாக இருக்கின்ற அந்த அறிவு அறியப்படும் பொருளிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அது காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் தூரத்திலும் இல்லை, அதுவாகவும் இல்லை, அதற்கு அப்பாலும் இல்லை. எப்படி நம்ம எந்த வார்த்தையில் சொல்ல முடியும்? அதுதான் இது அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அப்போ ஞானமயம் அனைத்து சிருஷ்டியில் இருக்கக்கூடிய பொருள் மயத்திற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. இது சத்தியம், அதெல்லாம் மித்யா. இரண்டும் வேறு வேறு அல்ல, ஒன்றில் ஒன்றாக இருக்கிறது. ஒன்றில் ஒன்று என்பதனால் இரண்டு அல்ல, ஒன்று உண்டு மற்றொன்று அதை சார்ந்து இருப்பது போல் தெரிவது என்று சொல்கிறோம். அந்த ஞானமயமான சர்வஜனாகிய சர்வவித்தாகிய எந்த ஒன்று இருக்கிறதோ அந்த பிரம்மம், அதனுடைய யஸ்ய தபக, அதனுடைய தபத்தினால், அந்த சிருஷ்டியினால், தஸ்மாத் எனவே, ஏதத் பிரம்ம அந்த பிரம்மம் நாமரூபம் அன்னம் சஜாயத்தே என்று அது சொல்லுது. இப்போ இதுவரைக்கும் நம்ம சிருஷ்டியை ஒரு சுருக்கமாக ஒரு முகவரி கொடுத்து, இப்போ விளக்கமாக சொல்லுது. இந்த சிருஷ்டியை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் அதிகமாக போகுது. அதை தான் நாமரூபம் அன்னம் சஜாயதே. அப்போ அன்னம்ங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்னு பார்க்கலாம். அன்னங்கிறது கட்டமைப்பு பொருளாக இருக்கிறது பிராணன். அந்த கட்டமைப்பு பொருளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சர்வஜ்ஞ நிலை இருக்குது இல்லையா, அந்த சர்வ வித்துங்கிறது கட்டமைப்பு வந்துட்ட பிறகு பிராணனாகி ஒவ்வொரு பொருளும் எங்கெங்கே இருக்கிறாங்க, என்னென்ன இருக்கிறாங்க, எத்தனை லோகங்கள், எல்லா ஜீவர்கள் எல்லாமே சர்வ வித்தில் வந்துடுது. ஆனால் சர்வஜனாக இருக்கும்போது என்ன ஆகும்? அது அன்னமாக இருந்து கொண்டிருக்கிறது, அவ்யாக்கிருதமாக இருக்கிறது, வெளிப்படாமல் இருக்கிறது, அத்தனையும் உள்ளே சூட்சுமமாக டிஜிட்டல் ரூபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம கொஞ்சம் பிளாக் போர்டு போய் பார்ப்போம். நாம ரூபம், இதை நாம் சொல்லும் பொருளும் என்று எடுத்துக்கலாம். நாமரூபம்ங்கிறது வடமொழி, சொல்லும் பொருளும் என்பதை தமிழில் நம்ம எடுத்துக்கலாம். சொல்லும் பொருளும் பிரிவற்றது. சொல் இருந்தால் பொருள் வந்துடும். இப்போ நான் ஒரு சொல்கிறேன், வாழைப்பழம், அது வெறும் சப்தமாக கிடைச்சி உங்களுக்கு பொருள் உடனே ஆகுது. எத்தனை நேரம் கழித்து வந்தது? சொல்லும் போதே வந்துடுச்சு. நானும் வாழைப்பழங்கிற பொருளை புரிந்து கொண்ட பிறகு தான் சொல்லு உண்டாகிறேன். என் மனசில் முதல்ல ஒரு வாழைப்பழம் மனசில் தோன்றிடுச்சு, அந்த பொருளை சொல்லாக்குனேன். என்னுடைய சொல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொருளாக்கிட்டீங்க. நான் பொருளை சொல்லாக்குனேன், நீங்கள் என்னுடைய சொல்லை நீங்கள் பொருளாக்கிட்டீங்க. இது ரெண்டும் இணைப்பிரியாது இருக்கிறது. இப்போ சொல்லும் பொருளும், பொருள் இருந்தால் சொல் இருக்கணும், சொல் இருந்தால் பொருள் இருக்கணும். ஏதாவது ஒரு சொல் இல்லாத ஒரு பொருள் இருக்குதா பாருங்களேன். அது நம்ம சொல்லலாம், ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லிடுவோம். அது பேர் அப்போ என்ன? ஏதோ ஒரு பொருள். ஏதோ ஒரு பொருள்னால் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்க? இது வரைக்கும் அதுக்கு பேர் வைக்காததாக இருக்கும், ஆனால் இருக்குது ஏதோ ஒரு பொருள். அதனால் அது சர்வநாமான்னு பேர். நமக்கு தனித்தனியாக ராமன், லக்ஷ்மணன், கிருஷ்ணன் சொல்லலாம். சர்வநாமானா எதுக்கு வேணால் நம்ம போட்டுக்கலாம். அது அப்படின்னு சொன்னால் போதும், அது உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் தத் 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 அப்படின்னு. அந்த தத் என்பது என்னவாக இருந்தாலும் சரி தத்துன்னு போட்டுறோம், தட்டுன்னு சொல்லிடுறோம். அதை பற்றி அறிவு தான் தத்துவம். தத்துவங்கிற என்ன? நீங்கள் நாமரூபமாக என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, இல்லை நாமரூபமாக எதெல்லாம் வைக்கிறீங்களோ அது தத்து தான். நீங்கள் உங்களுக்காக வேண்டி நீங்கள் பேரை வச்சுக்கிறீங்க. இந்த நாமரூபம்
இருக்கிற பொருளுக்கு எப்போ உண்டாகுதுங்க? இப்போ இங்கே இருக்கிற ஒரு பொருள் இருக்குது, இது இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். இப்போ நான் வந்து பூ இருக்குதுன்னு சொல்கிறேன். பூ இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சில பேர் படித்தவங்க சொல்லுவாங்க, இது செம்பருத்தி பூ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பாட்னி படித்தவங்க ஹைபிஸ்கஸ் பூ இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து இந்த இந்த மேல் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேமனும் ஸ்டைலும் சேர்ந்த ஒரு பொருள் அப்படின்னு என்னென்ன சொல்லிகிட்ருக்கிறேன். இருக்கிறது ஒரு பொருள். எத்தனை பேர்களை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருள் உண்டாகுது. எதுக்கு நான் வந்து சொல் கொடுக்குறேன்? எதுக்குன்னா எனக்கு பயன்பாட்டுக்காக. நீங்கள் இது பூன்னு சொல்கிறீங்க, ஆனால் +2 மாணவன் என்ன சொல்லுவான்? இது எக்ஸாம் கொடுக்குற பூ, இது கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து காம்பு. அப்புறம் இங்கே வந்து இலமா இருக்குது பாருங்கள், இது வந்து எபிகேலிக்ஸு, இது கேலிக்ஸு. இந்த கேலிக்ஸு 5ஆக இருக்கும், 5ம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு கூடை மாதிரி இருக்கும், இந்த பச்சை கலரில் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து பெட்டல்ஸு, 5 பெட்டல்கள் இருக்கும். 5 பெட்டல்கள், 5 செப்பல்கள். எபிகேலிக்ஸு இருந்ததா? இது மால்வேசி, இந்த ஃபேமிலிக்கு இதுதான் குணம். இதே மாதிரி எபிகேலிக்ஸு ரொம்ப குறைவாக இருக்கும். சொலனேசி கூட இருக்கும் எபிகேலிக்ஸு, கேலிக்ஸும் இருக்கும். இந்த கேலிக்ஸி, இந்த பொருள் வந்து இந்த பூவில் இந்த கேலிக்ஸி பார்க்குறீங்களா பச்சை கலரில், கத்திரிக்காயில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. இந்த காம்பு நீங்கள் கத்திரிக்காய் இதை பிடிச்சா தூக்குவீங்க, அதுக்கப்புறம் ஒன்று அம்மா இதை வெட்டி போட்டுருவாங்க, இல்லை குழம்புலையும் அதையும் சேர்த்து சமைச்சிடுவாங்க. அதை நம்ம நல்லா சாப்பிடாமல் ஒதுக்கி வச்சுடுவோம், கத்திரிக்காய் மட்டும் சாப்பிடுவோம். அந்த கேலிக்ஸ் தான் இங்கே இருக்கிறது. இது வந்து பெட்டல். அப்புறம் இது வந்து இனப்பெருக்க உறுப்பு. இதில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது. பெண் உறுப்பு இந்த முனையில் 5 இருக்குது, இதெல்லாம் ஆண் உறுப்பு. ஆணும் பெண்ணும் சேர்ந்த அர்த்தநாரியாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய விந்துகள் எல்லாம் இந்த பெண் உறுப்பில் போகும்ல, போகாது. அதுதான் கொஞ்சம் லெவல் மாற்றி வச்சுருக்கு. இவர் மேலே ஏற முடியாது. இன்னொரு பூச்சி பறந்து வந்து இதில் உட்காரும் பொழுது இது வழியாக வேறு பூன்னு வந்து கிடச்சிடும். வேறுன்னா இதே மாதிரி இன்னொரு பூ, அது செடியிலே இருக்கலாம் அல்லது வேறு செடியில் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த மகரந்தம் இதில் வந்துடக்கூடாது, அயல் மகரந்தம் இருக்கணும். கலப்பு திருமணம் தான் எல்லா உயிரினங்களும் ஆதரிக்குது. உலகத்தில் வந்து உயிர் தடைக்கணும்னா கலப்பு திருமணம் இருக்கணும், இன்பிரெட் இருக்கக்கூடாது. இதனுடைய இதுக்குள்ளே போச்சுன்னா இன்பிரெட்டுங்கிறோம். வேறு ஒன்று இதில் வந்துன்னு சொன்னால் கிராஸ் பிரெட்டுங்கிறோம். நாம் கிராஸ் பிரெட் பண்ண தாவரங்கள் தான் வீரியம் அதிகமாக இருக்குது, சத்து நிறையா இருக்குங்கிறோம். இன்பிரெட்டுன்னு நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். சில சமயத்தில் குணங்கள் கிடக்கூடாதுங்களா இன்பிரெட் பண்ணுறது உண்டு. தாய்களில் வந்து பெடிகிரின்னு பார்த்து அந்த அல்சேஷனை வந்து அதனுடைய தாய் அல்சேஷன்கிட்டே அது கலந்து அல்சேஷன்லேருந்து வேற ஒரு குணம் வந்துடாது பார்த்துக்குவாங்க. அப்படி இல்லை, தாவரங்களை நமக்கு வந்து ரெண்டுமே நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று கிராஸ் ப்ரீடும் பண்ணுறோம், இன்பிரீடும் பண்ணுறோம். கிராஸ் ப்ரீட் பண்ணி ஒரு நல்ல வெரைட்டி வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த வெரைட்டி வந்து மறுபடியும் கிராஸ் ப்ரீடாகி மாறிடக்கூடாது. அதனால் அது இன்பிரீட் பண்ணி பண்ணுறோம். ஸோ எல்லாமே மனிதன் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இவ்வளோ விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொன்னதெல்லாம் நாம ரூபங்கள். இருக்குது ஒரு பொருள். ஒருத்தருக்கு இது பூ என்ற நாமரூபத்தோடு முடிஞ்சுது, இன்னொருத்தருக்கு இதில் இருக்கிற பகுதிகளெல்லாம் தெரிஞ்சிட்டால் +2 அளவுக்கு நாமரூபங்கள். இப்போ நான் வந்து கிராஸ் ப்ரீடு இன்பிரீடுன்னு பண்ணும்போது பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் லெவலில் ஒரு நாலேஜ். அதுக்கப்புறம் நான் வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய போகிறேன்ற டெக்னிக்கலாக வந்தேன்னா அது PhD லெவல் நாமரூபம். இன்னும் அதுக்கெல்லாம் நாமரூபங்கள் போயிட்டுருக்கோம். இந்த நாமரூபங்கள்லாம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பொருள் இங்கே இருக்குது. இந்த பொருளில் நான் எத்தனை நாமரூபத்தை பார்க்கிறேன்? ஒருவன் ஒரு நாமரூபத்தை பார்க்குறான். +2 மாணவன் ஒரு 10 நாமரூபத்தை பார்க்குறான். அதுக்கேற்ற மாதிரி 10 மார்க் வாங்குவான். 5 நாமரூபம் தான் இருந்தால் 5 தான் போடுவாங்க மார்க்கு. நீ பார்ட்ஸ் குறிக்கும் போது 5 குறிக்கலன்னு. அப்புறம் ஒரு MSCயோ PhDயோ மாணவன் வந்து இந்த பொருள் மீது நாம் என்ன சுமத்துகிறோம்? நாமரூபத்தை சுமத்துகிறோம். இதில் இருக்கா? இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரூபம் இருக்கிறது, நாமம் இங்கே இருக்குது. இங்கே ரூபத்தை பார்த்து இங்கே நாமத்தை பார்க்கிறோம். நாம ரூபம் என்று இணை பிரியாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்முடைய நண்பர் ஒரு முறை கொடுத்தார்.
இது தங்க செயின் இல்லை, தங்கன்னு நினச்சிக்குவோம். இப்போது இது செயின் அப்படிங்கிறோம், ஆனால் இது தங்கம். தங்கம் இந்த வடிவத்தில் இருக்கும்போது செயினுங்கிறோம், அதே தங்கம் இந்த வடிவத்தில் இருக்கும்போது வளையலுங்கிறோம். இப்போ தங்கம் ஒன்று தான், ஆனால் வளையலும் செயினும் என்னது? தங்கம்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா பயன்படுது. இதை கழுத்தில் மாட்டலாம், இதை கையில் மாட்டலாம், இடத்த மாற்ற முடியாது. இது கழுத்தில் மாட்டினா அப்புறம் இன்னொருத்தர் மாட்ட முடியாது. தங்கம் ஒன்று தான், ஆனால் அதே தங்கம் உருமாறும் பொழுது என்ன நினைக்குது? அஸ்யூம்ஸ் நாமரூபம், ஒரு புதிதாக ஒரு பெயரையும் வடிவம் இருக்கிறது. இப்போ இது ஒரு புது வடிவத்தை, அதுக்கேற்ற உடனே ஒரு நாமரூபம். இந்த வடிவத்துக்கு நாமத்தை நாம் கொடுக்குறோம், வடிவத்தை இந்த பொருள் எடுத்துக்குது. இந்த பொருளை கொடுக்கறத நாம் இருக்கிறதுனால நாமரூபம் நம்மகிட்டையும் இருக்கிறது. இதில் நம்ம பார்க்கிறோம். சில இடத்துல பார்த்தோம்னா ரூபம் அங்கே இருக்குது, நாமம் நம்மகிட்ட இருக்குது. சில இடத்துல நாமரூபத்தை ரெண்டுமே நம்ம பண்ணும்போது நாம் சிருஷ்டிகர்த்தாவாகிடுறோம். அப்போ எப்போ மனிதன் சிருஷ்டிகர்த்தாவாகிறான்? நாமரூபம் ரெண்டுத்தையுமே உண்டாக்குனாக்கா. வெறும் ரூபத்தை பார்த்து நாமத்தை உண்டாக்குனா அவன் அறிவு பெறுபவனாக இருக்கிறான். ஒருத்தன் அறிவை பெறுவது மட்டும் இல்லாமல் பொருளை மட்டும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் ரூபங்களை உற்பத்தி பண்ணுறான். குயவனோ கட்டானோ ரூபங்களை உற்பத்தி பண்ணுறான். நாமெல்லாம் நாமத்தை பயன்படுத்துகிறோம். எவன் ஒருவன் ரெண்டையும் செய்கிறானோ அவன் நாமரூபங்களை பிறப்பிடமாக இருக்கிறான். இந்த நாமரூபங்கள் இந்த பொருளாக இருக்கிறதுக்கு முன்னாடி என்னிடம் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போது இந்த செயினும் வளையலும் உங்களிடம் எப்படி இருக்குது? நினைவாக இருக்குது. அந்த நினைவினுடைய வடிவம் என்ன? நாமரூபம். நாமரூபம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால மறுபடியும் செயினை உண்டாக்க முடியுது, மறுபடியும் அது செயினுன்னு பேர் வைக்க முடியுது. என்னிடம் ஒரு பாடல் இருக்கிறது, என்கிட்ட எப்படி இருக்குது? அது நாமரூபமாக இருக்கிறது. ஆனால் தாளில் எழுதும்போது எழுத்துக்களாக நாமரூபங்களாக வெளிப்படுது. அப்போ நாமரூபங்கள் வெளியிருந்தால் சிருஷ்டிங்கிறோம், உள்ளே இருந்தால் நம்ம என்ன சொல்ல முடியும்? சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிற நிலைன்னு சொல்கிறோம். சிருஷ்டிக்கு முன்னாடி என்னிடம் இருக்கின்ற நிலைக்கு அவ்யாக்கிருதம் என்று பெயர். அது வெளியே கொண்டு வந்தேன்னு சொன்னால் அது பேர் வியாக்கிருதம் அல்லது சிருஷ்டி என்று பெயர். இப்போ இந்த நாமரூபங்களும் சொல்லும் பொருளுமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு இந்த மலரையே எடுத்துக்குவோம், சிவப்பு கலரில், அதனால் நாம் இதை எடுத்துக்கலாம், மஞ்சளே எடுத்துக்கலாம். இந்த மலர் இது செம்பருத்தி அப்படின்னு வச்சுக்குவோம். இது பூ என்று சொல்கிறோம். ஒரு பொருள் இருக்கிறது அல்லது மலர். இது ஒரு நாமரூபம். மலர் என்றால் ஒரு நாமரூபம். நாமம்னா மலர் என்ற சப்தம், ரூபம்ங்கிறது அதுக்கு உண்டான ஒரு மனத்தில் பார்க்கின்ற ஒரு பொருள் படுகிறது. எதுக்கு நான் நாமரூபங்கிறதில் சொல்லும் பொருளும் என்றன்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லும் பொருளாக நான் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் அடிப்படையாக அது புரிஞ்சுக்கணும். இந்த இடத்தை ஒரு +2 மாணவன் பார்க்கும் பொழுது இதே நாமரூபம் மலர் என்றதில் 10 நாமரூபங்களை கண்டுபிடிக்கிறான், சொல்லும் பொருளும். இப்போ ஒன்று இந்த பெட்டல், செப்பல், எபிகேலிக்ஸு, அப்புறம் ஸ்டாக்கு, அப்புறம் ஸ்டைலு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆண்ட்ரீஷியம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேமன், அதுக்கப்புறம் ஆந்தர்ஸு அப்படின்னு அவன் போடுறான். இதெல்லாம் ஸ்டிக்மா. இங்கே உள்ள ஓவரி, இந்த காம்பு பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல ஓவரி இருக்கும், பெண் உறுப்பு. இதுக்குள்ளே ஓவியூல்ஸ்லாம் சொல்லுவாங்க. சூழ்முடி, இது சூழ்முடி, இது சூழ்பை, உள்ளே இருக்கக்கூடிய சூழ். இப்படி சொல்லும் பொழுது 10 நாமரூபங்கள் கொஞ்சம் இது வந்துடுது. அவனுக்கு 10 மார்க் கொடுக்குறாங்க. ஒரு நாமத்தில் 10 நாமங்கள் அடங்கியிருக்கிறது.
இந்த 10 நாமங்கள் சேர்ந்தால் தான் மலர். இதே 10 நாமங்கள் விதவிதமாக இருந்து சேர்ந்தால் வேறொரு மலர். அது அல்லி மலர், தாமரை மலர், ரோஜா மலர்ங்கிறோம். அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த நாமங்கள் இருக்கும். அந்த நாமங்கள் ஒன்றாக இருந்தாலும் ரூபங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். அந்த ரூபம் மாறுபட்டால் நம்ம சொல்லுவோம், நாங்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறோம். எப்படியோ நாமத்திற்குள் நாமங்கள். அது வந்து நாம், நீ, நாமாம், நாம், நீ, நாமக. பெயர்களுக்குள் பெயர்கள், பெயர்களுக்குள் பெயர்கள், பெயர்களுக்குள் பெயர்கள். இந்த 10 நாமத்தோடு முடிஞ்சு போச்சா அப்படின்னா இன்னொரு விரைஞர் என்ன செய்வார், இந்த கருப்பை உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதை, இந்த இந்த பெண் சூளுன்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை மட்டும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறார். அதை ஆராய்ச்சி பண்ணார்னா அதில் வந்து 100 நாம ரூபங்கள் இருக்கும். அவர் பாஸ் பண்ணால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள்லாம் பாட்டி முடிச்சுட்டு வந்துருக்குறோம். எங்கள் டிகிரி எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி பேரை ஞாபகம் வச்சுக்கிறதும் பொருளை ஞாபகம் வச்சுக்கிறது தான். பிஸ்னஸ் எம்பிஏ படிக்கிறவனோ இதையே தான் படிச்சுட்டு வருவான். அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அங்கேயும் சொல்லும் பொருளை தான் எடுத்து, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, புத்தகத்துலேருந்து சொல்லும் பொருள் தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கும் பொழுது நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு சொல்லும் பொருளையும் தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த ஒரே ஒரு விதையில் இதுக்குள்ளே வந்து காட்டிலிடன்ஸு, இனிமேல் வரக்கூடிய குழந்தை தண்டு, குழந்தை வேர் உள்ளே இருக்குது. ஒரு நீங்கள் வந்து ஒரு வேர்க்கடலை வெடித்து பார்த்தீங்கன்னா இங்கே முனையில் இருக்கும், இந்த முளைன்னு சொல்கிறோம், அதுதான் குழந்தை. இதுக்குள்ளே நம்ம நிறைய பேர் இருக்குது. இப்படி நான் என்ன பண்ணுறேன், இது ஒரே ஒரு செல்லு மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த செல்களெல்லாம் சேர்ந்த பிறகு தான் இந்த குழந்தை உண்டாகுது. அந்த செல்லுக்கு எடுத்துட்டோம்னா செல்வால் அப்படின்னு ஒரு பேர். அதுக்கப்புறம் ஒரு சவ்வு இருக்கும் உள்ளுக்குள்ளே, அது மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஒரு நியூக்ளியஸ், இப்போ இங்கே ஒரு சைட்டோபிளாசம், இங்கே ஒரு 100 பேர் இருக்குது. இங்கே இதுக்குள்ளேயே 100 பேர் இருக்குது. இதுக்குள்ளே எத்தனையோ ஒரு 50 பேராக இருக்கும். இப்போ இந்த செல்வால் எடுத்துன்னா அதில் நிறைய இருக்குது. இந்த பயாலஜி புக்கில் எடுத்து இண்டெக்ஸ்னு ஒரு புக்கு பேஜ் கடைசியாக இருக்கிறத எடுத்து பாருங்கள், அதுதான் நாமரூபங்கள். இந்த நாமரூபங்கள் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறீங்க, நாமரூபங்களை வெளிப்படுத்துகிறீங்க. அப்போ நாமரூபங்கள் அங்கே இருக்குது இல்லையா, எதுலேருந்து வெளிப்படுத்துகிறீங்க, ஏதோ ஒன்று கொடுத்தோம் அதுலேருந்து நாமரூபத்தை வெளிப்படுத்துகிறீங்க. எதை கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நாமரூபங்கள் தான் வெளிவரும். அப்போது ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஒன்று நாமரூபங்களாக வெளிப்படுகிறது, அதை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறீர்கள். அப்போ நாமரூபங்களாக ஏதோ ஒன்று வெளிப்படுவதனால நாமரூபங்கள் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது என்ன ஆகும், அதில் ஒரிஜினல் நிலைக்கு போயிடும். ஏதோ ஒன்று இருக்கிறது, அது நாமரூபங்களை வெளிப்படுத்தினால் அது பூவாகவும் செல்லாகவும் அல்லது காரு மோட்டர் வாகனம் தங்கம் நகைகளாக வந்துட்டுருது. ஏதோ ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒன்று தான் எடுக்கின்ற நாமரூபத்துக்கு ஏற்றபடி பலவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ சிருஷ்டின்னா என்ன நினைக்கிறீங்க, நாமரூப வெளிப்பாடுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து ஒரு பெரிய படம் பார்த்துருக்கோம், பாகுபலி. நான் பார்த்தேன் இந்த படம், 2 எபிசோட். இந்த பாகுபலி உண்மையான நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க. உண்மையே இல்லாத டிஜிட்டல் உருவங்களும் கட்டடங்களும் வந்துருக்குது. அந்த பெரிய நிர்மாணங்களும் கட்டடங்களெல்லாம் வந்து யாரும் கட்டியெல்லாம் படம் எடுக்க முடியாது. நீர்வீழ்ச்சி எல்லாம் நிறைய ஜனங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அந்த கூட்டமெல்லாம் கூட எல்லாமே க்ளோன் பண்ணது தான். நடித்தவங்க ஒரு 10 பேர் 20 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தா நூற்றுக்கணக்கான பேர் நடித்ததாக தெரியும். அத்தனை பேருமே க்ளோன்டு மெட்டீரியல் தான். அது ஒன்றை பார்த்து ஒன்று அப்படியே டூப்ளிகேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அது வேண்டாம். இப்போ பாகுபலி என்பதில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும்
நீங்கள் சில நேரம் தான் திரையில் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு யாரை நினைவு வருதோ அவங்க பேர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாம ரூபம் இருக்கிறது. மீது நாம ரூபம்லாம் இருக்குதா இல்லையாங்க? இருந்து கொண்டு இருக்குது. நீங்கள் அதை வந்து கவனிக்கலை. அப்போது அந்த திரைப்பட கருத்தா எல்லா நாம ரூபங்களையும் வெளிப்படுத்தினாலும் நாம் அதில் ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம், நாம ரூபம் கொடுக்குறோம். இப்போ உண்மையிலே என்ன அவர் வெளிப்படுத்துகிறாரு, நாம் என்ன நம்ம பார்க்குறோம்? இந்த சினிமா திரையில் வெளிப்படுவதெல்லாம் நாம ரூபங்கள், நாம் அனுபவிக்கிறதெல்லாம் நாம ரூபங்கள். ஓ ஐயோ அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுகிறோம். அத்தனை உணர்வுகளும் நமக்கு வருது. அந்த உணர்வுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனையுமே திரையில் இருக்கின்ற அந்த படங்கள் நாம ரூபங்கள் தான். இந்த டைரக்டர் கஷ்டப்பட்டு என்ன உருவாக்குனார்? இந்த படத்துக்கு நாம ரூபங்களை தான் உண்டாக்குனார். நாம ரூபங்களை அவர் உண்டாக்குறாரு. நாம ரூபங்களை நாம் பார்த்து அனுபவிக்கிறோம். அப்போ அனுபவம், படைப்பு, படைத்தல், அனுபவம் ரெண்டுமே நாமரூப வெளிப்பாடும் நாமரூப அறிவும் தான். அப்போ அறிவிலிருந்து நாமரூபம் தோன்றிச்சு, அறிவால் நாமரூபம் அனுபவமாகிறது. அப்போ ரெண்டுலேயும் எங்கே இருக்கிறாரு, என்ன இருக்குது? அப்போ பாகுபலி டைரக்டர் அறிவு, ஞானமயம். இப்போ நாம் பார்க்கின்ற ஜீவன் அவனும் அறிவு, அவனும் ஞானமயம்தான். அவங்ககிட்ட ஞானமயம் இருக்குது. அறிவிலிருந்து என்ன தோன்றியது? நாமரூபம். நாமரூபம் அறிவாக அனுபவமாகிறது. இப்போ அனுபவிக்கும் போது அவன் ஜீவன், படைக்கும் போது அவன் கடவுள். நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்க? நான் டைரக்டராக விரும்புகிறேன். அங்கேயாவது நீங்கள் டைரக்டராக ஆகிறதுக்கு பயிற்சியெல்லாம் எடுக்கணும். இந்த ஜீவன் கடவுளாக மாறுறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவரும் நானும் ஞானமயங்கிற அறிவு வந்தால் போதும். மீதி இதெல்லாமே வெளிப்பாடுகள் தான். இது வந்து உங்ககிட்ட அவ்யாக்கிருதமாக இருந்தால் நீ கடவுள், வியாக்கிருதமாகி அனுபவிச்சுன்னு சொன்னால் நீ வந்து ஜீவன். இதுக்காக நீ வந்து கடவுளாக மாறுவதற்கு ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால் போதும். ஓ இப்படி தானா, அதான் நான் கனவுல என்னுடைய ஞான மையத்திலேருந்து நாமரூபங்களாக வெளிப்பண்ணு நானே ஜீவனாக கனவுல பார்க்குறேன். அப்போ கனவு உதாரணத்தின் மூலம் நான் பிரம்மம் என்பதை குட்டியாக ஒரு மினியேச்சர் கடவுளாக நான் இருந்து கொண்டு இதை பார்க்கிறேன். நாமரூபத்து எங்கேருந்து உண்டாச்சு? ஞானமயமாக என்னுடைய ஆத்மாவிலிருந்து அது தோன்றியது. அதை அனுபவிக்கிறது எது? ஜீவனாக அந்த கனவில் நான் இருந்து கொண்டு அந்த ஜீவனுடைய அறிவாக இருக்கிறது அந்த ஞானரூபமான ஆத்மாவே அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது இருப்பது ஆத்மா மட்டும்தான். மீதி ஜீவனோ உலகமோ அனுபவமோ எல்லாமே நாமரூபங்கள் தான். சார் நீங்கள் பூவை தான் சொன்னீங்க, பாகுபலி தான் சொன்னீங்க, என்ன சொன்னீங்களான்னு? நீங்களும் நாமரூபந்தான். ஏன்னா மெடிக்கல் காலேஜை போய் படித்தோம்னா உங்கள் உடம்பை நீங்கள் தானம் பண்ணிங்கனாக்கா நாமரூபங்களாக தான் படைப்பாங்க. ஒரு காலத்தில் இவர் வாழ்ந்தாருங்க, இப்போ வந்து கிடக்கிறார், கெடவர் அப்படின்னு பேர். இந்த கெடவரை அறுத்து அவங்க பார்ப்பாங்க, இதுதான் ஃபிங்கர், இதே ஃபிங்கர் நெயில் அப்படின்னு ஒன்று ஒன்றாக பிரித்து அவங்க பார்க்கும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நாமரூபங்களை அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருமே நாமரூபங்கள். உங்களுடைய அனுபவத்திற்கும் ஞாபகம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே என்னவோ ஒரு கிளர்ச்சி வருது, ஏதோ ஒரு வகை அனுபவம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கவிஞன் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருவான். எனக்கு அது வந்து என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியலை, எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிதுங்க அப்படிங்கிறான். உன்னால் சொல்ல முடியாத காரணம் நீ ஒரு அனுபவசாலி மட்டும்தான். ஆனால் நீ ஒரு கவிஞனாக இருந்து விட்டால் அவன் அழகான ஒரு சொல்லை அதுக்கு போட்டுடுவான். சாமான்யமாக மனிதர்கள் எல்லாரும் போடுறாங்க. எனக்கு கோபமாக இருந்தது, எனக்கு வந்து வெக்கமாக இருந்தது, எனக்கு பயமாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது, ஆற்றாமையில் இருந்து துன்பப்பட்டேன், நான் வந்து திருப்தியாக இருந்துட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் உணர்வுகள். இந்த உணர்வுகளும் உங்களுக்கு என்ன நாமரூபங்களாக தான் வச்சுருக்கிறீங்க. அப்போ உணர்வுகளும் நாமரூபம், அறிவும் நாமரூபம், உடம்பும் நாமரூபம், உலகங்களும் நாமரூபம், எல்லாம் நாமரூபங்கள். இப்போ நாமரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாமரூபத்தை பற்றி இனிமேல் நம்ம பேச வேண்டியதில்லை அதிகமாக. இது வந்து ஒரு சிலிக்கான் சிப்
இங்கெல்லாம் ஒரு கோல்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு தட்டையான ஒரு பரப்பில் தான் நீங்கள் வந்து இது மெமரி கார்டு அப்படிங்கிறோம். மெமரி நினைவு தட்டு அல்லது நினைவு சில்லு அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா சில்லு தானே. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சிலிக்கான்ங்கிற மெத்தடில் இது பொருளை தான் செய்கிறாங்க. அதில் தான் சிலிக்கான் வேலின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த சிலிக்கானுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சுத்தமான மண்ணுன்னு அர்த்தம். ஆற்று மண், கடல் மண் அல்லது குவாட்ஸு, கண்ணாடி. உங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்குதுன்னா இருக்கலாம், அதெல்லாம் சிலிக்கா தான். சிலிக்கா மற்ற பொருளோடு சேரும்பொழுது தான் நம்ம பார்க்கின்ற மண்ணில் சிலிக்காவும் அலுமினியம் சேர்ந்தால் கொஞ்சம் பளபளன்னு இருக்கக்கூடிய மண் கிடைக்கும், கடற்கரையில் கிடைக்கும். சிலிக்காவுக்கு கொஞ்சம் பேரியம் போட்டோம்னா வலுவென்று இருக்கிற பொருள் கிடைக்கும். வேறு வந்து காப்பர் கொஞ்சம் சிலிக்கானோடு சேர்ந்துருச்சுன்னு சொன்னால், போரான், சிலிக்கான், காப்பர் சேர்ந்துருச்சுன்னா பச்சை கலரில் உனக்கு மரகதம் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைச்சிடும். ஓ, மரகத பச்சை, மரகத்திலே சிலை வச்சுருக்காங்க சார் நடராஜன், எல்லாம் சிலிக்கா தான். இல்லை, இவர் வந்து நவரத்னத்தில் வச்சுருக்கிறடைய வந்து கோமேதகம் வச்சுருக்கிறாரு, புஷ்பராகம் வச்சுருக்கிறாருன்னு. எந்த ராகமாக இருந்தாலும் அத்தனையும் சிலிக்கான். அது ஏன் வந்து கலர் கலராக வருதுன்னா அந்த சிலிக்கானில் இருக்கக்கூடிய அழுக்கு தான். எந்த அழுக்கு போடுறோமோ அந்த அழுக்குக்கு நம்ம வந்து டோப்புன்னு சொல்கிறோம். எலக்ட்ரானிக் படிக்கிறவங்க டோப்புன்னு சொல்லுவாங்க. டோப்பிங் அப்படின்னு சொன்னால் அழுக்கு சேர்க்கறது. சிலிக்கானில் எந்த அழுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அழுக்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நவரத்ன கரெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து நவரத்ன கரெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு நவக்கோள்களை ஆட்டி வைக்கலாம். என்ன அதுக்கு பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நடந்து போய்கின்ற மண் தான். மண்ணை கையில் வச்சுக்கிட்டு, ஏன்னா மண்ணிலே உன்னை காப்பாற்றுது, கையில் வச்சுக்கிட்டா வந்துடுமா? தரையில் இருக்கிற மண் தான், உன் தலையிலையும் மண் தான். சிலிக்கான் தான் உலகத்திலே அதிகமாக இருக்கின்ற பொருள். அந்த சிலிக்கானுக்கு இவ்வளோ விலை, ஏன்னா அது பியூர் ஃபார்மில் இருக்கணும். இந்த தூய்மையான இந்த சிலிக்கானில் நாம் என்ன பண்ணுறோம், புள்ளியாக முண்டகத்தில் தான் இருக்கிறோம், இங்கே வெளியே போயிடல. இப்படி வரிசையாக கண்ணுக்கு தெரியாமல் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தால்தான் தெரியக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன புள்ளிகள் இருக்குது. சிலிக்கான் தான். அந்த புள்ளிகளுக்கு ஏன் அந்த புள்ளின்னு பேர் வச்சுருக்கோன்னா, யாராவது புள்ளி இந்த இங்கில் கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா அப்படி கிடையாது. அங்கே இருக்கின்ற சிலிக்கானிலிருந்து எலக்ட்ரான் நீக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரான் நீக்கப்பட்டதுனால அவங்கள எல்லாரும் வந்து ஜீரோன்னு சொல்கிறோம். நீக்கப்பட்டது தானே. அப்போ இந்த வரிசையாக இருக்கிறதுல என்ன, 0 0 0 0 0 0ன்னா மைனஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நிறைய எலக்ட்ரான் இல்லாத குழிகளை உண்டாக்கியிருக்கிறோம். நினச்சி பாருங்கள், ஒரு பெரிய கிரவுண்டு, ஃபுட்பால் கிரவுண்டில் நிறைய மரம் நடுறது குழி வரிசையாக நட்டுருக்குறாங்க. ஆனால் மரம் நடலை, குழி பறிச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் குழிகள், நிறைய எண்ணற்ற குழிகள். அது மாதிரி இது ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு, அதில் எண்ணற்ற சின்ன 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 குழிகளை பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய சிலிக்கான் சிப்பு, மெமரி சிப். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாகுபலி படத்தை இதில் பதிவு பண்ணுறீங்க. அந்த பதிவு பண்ணும் பொழுது அந்த பாகுபலியில் இருக்கின்ற ஒவ்வொரு காட்சியிலும், ஒவ்வொரு வினாடியிலும், வினாடியில் 25 ஒரு பகுதியில் என்ன அந்த திரையில் வரணுமோ அந்த பொருட்களை எல்லாம் வண்ணங்கள் தானேங்க. வண்ணங்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய 3 வண்ணங்கள் தானே இருக்குது. அந்த 3 வண்ணங்களை 3 விதமான குறியீடுகளாக மாற்றியிருக்கும்போது இந்த சைபரை வந்து சைபராக விட்டுட்டு இதை மட்டும் ஒரு எலக்ட்ரான் போட்டோம்னா என்ன ஆகும், 1 ஆகிடும். இதுக்கு அப்படியே விட்டுடுவோம், இதையும் அப்படியே விட்டுடுவோம், இது 1 ஆகிடும். அப்புறம் இது அப்புறம் 1 ஆகிடும். இது அப்படி இப்படி என்ன ஆச்சு இப்போனா 0 1 0 0 1 1 1. இது ஒரு குறியீடு. எத்தனை 1 2 3 4 5 6 7 இன்னொன்றும் போட்டுக்குவோம். இது ஒரு பிட்டுன்னு பேர். இந்த ஒரு பிட் இன்ஃபர்மேஷனில் சினிமாவில் 1 செகண்டில் 25 பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமில் அந்த திரையில் ஒரு நிறத்தினுடைய குறியீடு,
அந்த திரையில் எத்தனை புள்ளிகள் வருமோ, எத்தனை பிக்சல்னு கணக்கு இருக்குது இல்லையா, அந்த பிக்சலில் இருக்கக்கூடிய நிறத்தினுடைய எண்ணம். அப்படின்னா எத்தனை கோடி 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 இருக்கும். ஒரு வினாடியில் 25 ஃப்ரேம் வந்து சினிமாவில் நம்ம பார்க்குறோம், இல்லை 50 ஃப்ரேமை நம்ம வந்து செல்ஃபோனில் பார்க்குறோம். 50 செல்ஃபோனில் இருக்கக்கூடிய திரையில் இருக்கக்கூடிய எத்தனை பிக்சலோ அந்த ஒரு பிக்சர் எலிமெண்ட்டுக்கு பேர் பிக்சல்னு பேர். அந்த ஒரு துளியில் என்ன நிறம் வரணுமோ அந்த நிறத்தின் குறியீடு தான் இங்கே இருக்கக்கூடிய 8. அடுத்த 8 குழிகளில் அடுத்த பிக்சலினுடைய நிறம், அடுத்த 8 அடுத்த பிக்சலினுடைய நிறம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், அத்தனை சினிமாவையும் நிறங்களாக மாற்றுறோம், நிறப்புள்ளிகளாக மாற்றுகிறோம். ஒவ்வொரு வினாடியிலும் 25 செகண்டில் 25 பகுதியில் திரையில் தெரிக்கின்ற அத்தனை பிக்சலையுமே நாம் வந்து போட்டுக்கிறோம். அப்போ நம்ம வரிசையாக என்ன பண்ணுறோம், சிலிக்கான் சிப்பில் குழிகளை நிரப்புகிறோம். எதை கொண்டு நிரப்புகிறோம், எலக்ட்ரானை கொண்டு நிரப்புகிறோம். எலக்ட்ரான் ஏற்கனவே சிலிக்கானில் இருந்தது தான், நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க, மறுபடியும் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த சிலிக்கான் தானே ஏதாவது மாறிடுச்சா? இல்லை சார் பாகுபலி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, பாகுபலி அங்கே இல்லை, சிலிக்கான் தான் இருக்குது. முன்பும் சிலிக்கான். இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து 10 கிராம் அப்படின்னு கணக்கு போட்டேன். இப்போ லோடு பண்ணியாச்சு, சினிமா லோட் பண்ணி கொடுத்தாச்சு சார் அப்படின்னு. இப்போ எடை போட்டு பாருங்கள், அதே 10 கிராம் தான். சில சமயம் கம்மியாக இருந்தாலும் இருக்கும், எலக்ட்ரானை பிடுங்கியிருப்பாங்க. இந்த குழிகளை நிரப்பி அப்போ சமிக்ஞைகளாக தான் வச்சுருக்கிறார். இத்தனை பிரபஞ்சத்தையும் ஒரு அத்தனை சினிமாவில் கூட நினச்சி பாருங்கள். அந்த டிஜிட்டல் சினிமா உண்டு பண்ணும்போது ஒவ்வொரு திரையில் பார்க்கின்ற ஒவ்வொரு வினாடியிலும் 50 விஷயங்கள் திரை முழுக்க இருக்குது. அந்த திரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியும், அந்த ஒவ்வொரு புள்ளியிலும் என்ன நிறம் மாறணும், அந்த நிறம் வந்து பச்சை, மஞ்சள், நீலம், ஆர்பிஜி, ரெட்டு, ப்ளூ, க்ரீன். இந்த ரெட்டு, ப்ளூ, க்ரீன் மாறி மாறி ஒவ்வொரு புள்ளியிலும் அந்த திரையில் தெரியுது. நம்ம ஒரு புள்ளியை பார்த்தோம்னு சொன்னால் என்ன கலர் கலராக மாறிட்டுருதுன்னு சொல்லுவோம். மொத்தமாக பார்த்தம்பொழுது பாகுபலி வராரு போகிறார், இதுதான் வித்யா. புள்ளிகளை தனியாக பார்த்தோம்னா அதில் விஷயமே இல்லை. எல்லாம் சேர்ந்து பார்த்தால் இருப்பது போல் ஒன்று தோன்றுகிறது. உண்மையிலே அங்கே இது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மாயாஜாலமாக பாகுபலியை வந்து டிஜிட்டலாக உண்டாக்கி டிஜிட்டலாக நாமே அனுபவிக்கிறோம். சார் திரையில் தானே டிஜிட்டலாக வந்து டிஜிட்டலாக போகுது. இல்லை, உன்னுடைய மனதிலும் டிஜிட்டல் தான். அதை இன்னொரு நேரத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ இன்றைக்கி காலம் அரிதிச்சு. இந்த மந்திரத்தில் ஏதத் அந்த பிரம்மம், எனவே எப்படி இந்த ஞானமயமான அந்த பிரம்மம் சர்வஜனாக சர்வவித்தாக வந்தது? இந்த பிரம்மம் எதனால் சர்வஜனாகவும் சர்வவித்தாகவும் இருக்க முடியுது? தான் சிலிக்கான் சிப்புன்னு தெரிஞ்சதுனால சர்வஜன். அதில் என்னென்ன பிரபஞ்சத்தினுடைய டிஜிட்டல்ஸ் இன்ஃபர்மேஷன் பயணம் ஏற்பட்டிருக்கோ அது சர்வவித். இந்த ரெண்டும் எப்படி அது உண்டாக்குச்சான்? நாமரூபங்களாக தான் உண்டாக்குச்சான். 01 தான், 010101 வச்சுருக்குது. நல்ல வேளை நமக்கு வந்து இந்த டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறதுனால இந்த வேதாந்தத்தை நம்ம இப்படி சொல்ல முடியுது. சங்கரர் காலத்தில் பாவம் அவர் திணறி இருப்பார். நாமரூபத்தை சங்கரர் எப்படி வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாரு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 700 வருஷம் கழித்து வித்யாரண்யர் வந்தார். அவர் வந்து அவரால் வந்து ஓவியராக இருந்ததுனால ஒரு ஸ்க்ரீனை போட்டார். அப்புறம் வந்து வெள்ளை கஞ்சி பூசினார். அதுக்கப்புறம் கோடுகளை வரைஞ்சார். அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணாருன்ட்டு சித்திர தீபம்ங்கிற ஒரு அத்தியாயத்தில் பஞ்சதசியில் எழுதியிருக்கிறார். அவங்க காலத்தில் கிடைச்சி சொன்னாங்க, நான் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன், நீங்களும் லக்கியஸ்ட் பர்சன். ரொம்ப சுலபமாக இந்த நாமரூப ஜகத்தை அநாயசமாக அசகாயமாக, சகாயன்னா துணையோடு தான் நம்ம எல்லாம் செய்கிறோம். யார் துணையும் இல்லாமல் செய்தனா அசகாயம், அசகாய சூரண்டாகுங்கிறோம். அசகாயன்னா யார் துணையும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல் தன்னிலேயே இந்த பிரபஞ்சத்தை நாமரூபங்களாக வைத்துக்கொண்டு தானே ஜீவனாக புகுந்து நாமரூபத்தை அனுபவிப்பவராக இருக்கிறானே, இதை கொஞ்சம் நீங்கள் மெடிடேட் பண்ணி தான் பார்க்கணும். இட் ரெக்வயர்ஸ் நிதித்தியாசனம் ஆர் மெடிடேஷன் ஆர் கான்டம்ப்ளேஷன்.
ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து விதவிதமாக புரியும். ஆனால் புரிந்து கொண்டது விதவிதமாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை மட்டும் மறக்காமல் இருக்கணும். இந்த சர்வஜம் சர்வவித்தாக இருக்கிற இந்த பிரம்மம் நானே. இதில் மட்டும் நழுவிடக்கூடாது. இப்படி தெரிஞ்சுக்கிறனால எனக்கு என்ன சார் லாபம்? நான் பிரம்மமாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஏற்கனவே ஒரு பிரம்மம் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. இல்லை, நான் வேறு அடிஷன் பிரம்மமா? இல்லைப்பா, தெர் இஸ் நோ ஒன் மோர் பிரம்மம். எந்த பிரம்மம் இதெல்லாம் செய்ததோ அந்த பிரம்மம் தான் நீ. நீ இன்னொரு பிரம்மம் கிடையாது. ஓ, அந்த பிரம்மம் நானுன்னா எனக்கு என்ன லாபம்? அந்த பிரம்மத்துக்கு பயம் கிடையாது, அந்த பிரம்மத்துக்கு தேவை கிடையாது, அந்த பிரம்மத்துக்கு எனக்கு இது பத்தலைன்னு சொல்ல வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த பிரம்மத்துக்கு இருக்குதா இல்லையா? ஆமாம் சார், என் வாழ்நாள் முழுக்க இப்படி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த பிரம்மம் ஆயிடு, இந்த ஜீவனாகி இருக்காது. அது ஈஸ்வரன் சொன்னால் அது ஒரு நாமரூபம். இன்னும் ஜீவன் நீ சொல்லிட்டா நாமரூபம். ஒரு குறிப்பிட்ட நாமரூப குவியலை எடுத்துக்கொண்டு எனக்கு குமார், எனக்கு ரங்கன்னு பேர் வச்சுக்கிற அந்த நாமரூப குவியலை நீக்கிட்டினா உன்னிடம் இருக்கின்ற என்னுடைய ஸ்தூல வடிவம்ங்கிற நாமரூபத்தில் இருக்கக்கூடிய நகம், தலைமுடி, உடம்பு எல்லாத்தையும் நீக்கிடு. சூக்ஷ்மம் என்று சொல்லக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய நாமரூபங்கள் எல்லாம், என் மனமத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் நீக்கிடு. உன்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய நீங்கள் படித்த பட்டம், பதவி, புகழ் எல்லாத்தையும் நாமரூபங்களையும் நீக்கிடு. நாமரூபங்களையாம் நீக்கி விட்ட பிறகு நீ சுத்த ஞானமயமாகிய ஆத்மாவை நீ இப்பொழுதே இக்கணமே அறியலாம். அதுதான் கடவுள் என்று நான் ஒவ்வொருத்தரும் நிதித்தியாசனம் பண்ணி தியானம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் இந்த அறிவு உள்ளே புகுந்து நிலைப்பட உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். முன்பு உங்கள்கிட்ட இருந்த பொறாமை இப்போ கொஞ்சம் கூட இருக்காது. இங்கே பொறாமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் கண்ணிலேருந்து, அவன் உடம்புலேருந்து, அவள் உடம்பிலேருந்து நான் அவள் அனுபவிக்கின்ற அத்தனை நகை நட்டுகளோ, சுகங்களும், புகழ்களும் நானே. அப்போது ஒரு செகண்டில் நாம் வந்து யாராவனா இருக்கலாம். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராக இருப்பது நானே. அனைத்துமாக இருக்கிறேன்ற ஒரு நினைப்பு நம்மக்கிட்ட மட்டும் வலுவாக இருந்துருச்சுன்னு சொன்னால், எது குறித்து நமக்கு இழப்பு, எது குறித்து நமக்கு தேவையும் இழப்பும் இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேர் வந்து தேவையில்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். நான் வந்து சன்னியாசி ஆகிவிட்டேன், ஞானத்தினால் நான் எல்லாத்தையும் புரிந்து கொண்டேன், எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவரோ, ஒரு பிஸ்னஸ் மேனோ, ஒரு வந்து ஆசிரியரோ சொல்லலாம். ஆனால் அவர்கள் இன்னொன்றையும் தெரியணும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆசிரியர் ஜாபையும் பிடிக்கிடணும், உங்கள் வீடையெல்லாம் பிடிக்கிடணும், உங்களுடைய சொத்து சுகத்தெல்லாம் நீக்கிடணும், உங்களுடைய உறவுகளெல்லாம் நீக்கிடணும். அப்பொழுதும் நீ இதே சொல்லணும். அப்படி சொல்லிட்டினா உண்மையிலேயே நீ வந்து ஞானி ஆகிவிட்டாய். பரம வைராக்கியம் ஞானத்தினால் உண்டாகிவிட்டது. நிறைய பேரால் எனக்கு இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லலாம், ஆனால் பேங்க்கில் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. அதுவும் இல்லாது போனால் அந்த எதி பஞ்சகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அவன் வந்து வேதாந்த வாக்கியேஷு ஸ்மரந்தக, அதை நினைத்து கொண்டே அவன் சந்தோஷத்தில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பொருளும் தேவையில்லை அப்படின்னு. கௌபீனவந்தக பாக்கியவந்தக அவன்தான் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி, அடுத்த வாரம் மறுபடியும் முண்டகத்தினுடைய இன்னொரு மந்திரத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.